டெல்லியில் இரண்டாவது முறையாக விஜயிடம் விசாரணை. முதல் கட்ட விசாரணையில் அவருடைய வழக்கறிஞர் உடன் இருந்தார். இன்று நடந்த விசாரணையில் வழக்கறிஞர் இல்லை என்று ஒரு தகவல் வருகிறது. அனுமதிக்கப்படலையா? வழக்கறிஞர் அழைச்சிட்டு போலையா? அனுமதிக்கப்படவில்லை. முதல் முறை அனுமதிக்கப்பட்டார்கள். இது கொஸ்டினர் கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பதில் எழுதுவதற்கு விஜய் சங்கடப்பட்டார். அதன் பிறகு வக்கீலை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு வக்கீல் உதவி செய்தார் என்று தகவல். இந்த முறை விசாரணை, அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் எழுதுறது முதல் கட்டம். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக விசாரணை. சில விசாரணைகள் அவருக்கு என்ன பதில் சொல்லு என்று தெரியாமல் மதிய உணவு இடைவேளையில் ரொம்ப ஒரு எமோஷனலாக வந்திருக்கார் அட்வொகேட்டுக்கிட்ட. அப்போது சிபிஐ அதிகாரிகள் உடன் இருந்திருக்கார்கள். எமோஷனலாக பேசிய சில வார்த்தைகள்லாம் வக்கீலே தடுமாறி இருக்கார். சார், சிபிஐனா அப்படி தான் சார் கேட்பாங்க, பொறுமையாக இருங்க, ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. விஜய்க்கு ஒன்றும் தெரியல. கூட இருந்த அதிகாரிகள் எல்லாம் ஹிந்திக்காரங்கன்னு நினச்சிருக்காரு. அங்கே சிபிஐ அதிகாரிகள் தமிழ் பேசல இருந்திருக்கார்கள். ஏன்னா அவர் தமிழில் தன்னுடைய வக்கீல்கிட்ட பேசுனது சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எமோஷனலாகி மேலே நல்லா கிரில் பண்ணி அனுப்பியதாக தகவல். ஆனால் இதெல்லாம் உள்ளே நடந்த சம்பவம்லாம் பத்திரிகையாளர்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களாம் கேமரா வச்சு பார்த்தீங்களான்னு வெளியே பேட்டி தர்றார் நிர்மல்குமார். ஒரு பாவம் அறியாமையில் சிக்கி தவிக்கிறார் அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நிர்வாகி நிர்மல்குமார். என்ன பேட்டி தர்றாருன்னா, சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறார். டிவியெல்லாம் ஊடகங்கள்லாம் தன்னிச்சையாக போடுறாங்க, செய்தி தப்பாக போடுறாங்கன்றாரு. சரி, நியாயம். அடுத்து இன்னொன்று சொல்கிறார். அமித்ஷா முன்னிலையில் நயனார் நாகேந்திரன் என்ன பேசினார்? 41 பேர் இறப்புக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று பேசினார். ஏன் இது வரைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பலை? ஊடகம் கேட்டுச்சான்னு கேட்குறார். சம்பவம் நடந்து செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அப்போ இத்தனை நாட்களில் சம்மன் யாருக்கெல்லாம் போயிருக்கு? முழுக்க முழுக்க தாவேகா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு. அப்போ போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் கலெக்டர்லாம் போயிருக்காங்க. அங்கே லோக்கல்ல இருந்து அதிகாரி எஸ்ஐல தொடங்கி பாதுகாப்புக்கு வந்த டிஎஸ்பியில இருந்து கலெக்டர், ஏடிஜிபி வரலும் விசாரிச்சிருக்காங்க. அரசு தரப்பில் விசாரிக்கப்படுவது. இவர் சொன்ன மாதிரி உண்மையிலே செந்தில் பாலாஜிக்கு அங்கே ஏதாவது சம்பந்தப்பட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைத்திருந்தால் ஏன் சிபிஐ சம்மன் அனுப்ப மாட்டாங்களா? இல்லை சிபிஐக்கு நான் சொந்தக்காரா? இல்லை டைரக்டர் அவருக்கு வேண்டப்பட்டு வரா? நிர்மல்குமார் இன்னைக்கு கேட்குறார். அப்போது ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிடுகிறது என்றால் அந்த செய்திக்கு உடனடியாக மறுப்பு செய்தி வெளியிட வேண்டியது யார் பொறுப்பு? இப்போது இன்னைக்கு தனியரசு கிரீன்வேஸ் சாலையில் வந்தார், ஒரு வீட்டுக்கு புகுந்தார், உடனே மீடியாலாம் எடப்பாடி சந்தித்தார்னு போட்டாங்க. அவர் மறுப்பு செய்தி உடனே வெளியிட்டார், நான் அவரை பார்க்கவில்லைன்னு. ஏன்னா ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் வீடு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி வீடு இருக்குது. எந்த வீட்டுக்கு போனார் என்று பத்திரிகைகள் தெரியாமல் குழம்பி போய் செய்தி வெளியிடுகிறது. பத்திரிக்கை ஒன்றும் போடுறதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கரூர் சம்பவத்தில் யார் காரணம் என்பது சிபிஐ விசாரித்து சம்மன் அனுப்புகிறது. வெளியே பேட்டி தரீங்க. இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நீதி வெல்லுன்னு போட்டார்ல, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் அந்த செய்தியை வைத்து இன்னைக்கு எல்லாரும் பலவிதமாக கருத்து போடுகிறார்கள். பிப்ரவரி மாதம் இடைப்பட்ட நாள், அதாவது 2 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், அதில் விஜய் பெயர் இருக்கும், விஜய் குற்றவாளியா, இப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வழக்கமாக வருகிற செய்திகள். ஆனால் ஒரு விஷயத்தை அந்த கட்சி நிர்வாகிகளும் நிர்மல்குமாரும் பலரும் மறந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் கரூரில் அந்த சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுச்சு, அதில் விஜய் பெயர் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுகிறார். எந்த அரசியல் தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அறிக்கை விடுறார். அப்போ என்ன இண்டிகேஷன்னா, இந்த பலிக்கு விஜய் காரணமில்லை என்று திமுக தலைவர் முதலமைச்சரே முடிவுக்கு வந்து விட்டதாகத்தான் பொருள். அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல அப்படின்னு ஒரு மறைமுகமான செய்தி. உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தமிழ்நாடு போலீஸால வராது. ஏன்னா அதில் அக்யூஸ்டுன்னு சேர்க்கப்பட்டிருந்த புசி ஆனந்தும் அந்த கரூர் இணைச் செயலாளர் நிர்மல்குமார் போன்றவர்கள் கூட அவங்களை யாரையும் கைது செய்யலையா? அவங்க தான் போய் முன்ஜாமீனுக்கு போனாங்க. பெயில் வந்த பிறகு தான் வெளியே வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி காரணம். செந்தில் பாலாஜி காரணம் என்று சொன்னால் நீங்கள் ஏன் ஓடி போய் ஒளிஞ்சிங்க? பெயில் வரவர்களுக்கு எங்கே போய் ஒளிஞ்சிங்க? மறுநாளே பேட்டி கொடுக்க வேண்டியது. சரி சார், டெல்லியில் விசாரணை, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு டெல்லியில் விசாரணைன்றது கொஞ்சம் ரேர். டெல்லியில் நடக்கிற குற்றங்களுக்கு தான் டெல்லியில் விசாரிப்பாங்க. பட் சிபிஐக்கு அதிகாரம் இருக்குது, எங்கே வேணால் சம்மன் பண்ணலாம்.
டெல்லியில் இதே விசாரணை சென்னையில் நடந்திருந்தால், தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிருந்தா, பனையூர்லேருந்து ஒரு பெரிய ஊர்வலமாகவும், அது ஒரு பெரிய ஒரு பழிவாங்கும் செயலாகவும், ஒரு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியா வாரியர்ஸ், அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து களம் இறங்கி அதகலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை தாவேகா தரப்பில் பதில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மறுப்பு. அது ஊடகங்களில் தாறுமாறாக செய்தி வருது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு மறுப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து விட்னஸா, அக்யூஸ்டா, என்டிடிவி சொல்கிறது மாதிரி சஸ்பெக்டா, இதில் சந்தேகத்துக்குரியவர் அப்படின்ற இடத்துல சிபிஐ வச்சுருக்கா. இப்போ அதற்கு இல்லாமல் அவங்களுடைய ஆலோசகர், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவரும் விசாரிக்கப்படுவார்னு செய்திகள் வருது. அதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு செய்தி வருகிறது, அதை மறுக்க வேண்டும் என்றால் நிர்மல்குமார் சொல்கிறதும் புஷி ஆனந்த் சொல்வதும் எப்படி முடியும்? சரி, தினமலர் பத்திரிகையில் வந்து அதிமுகவுடன் கூட்டணின்னு ஒரு நாள் செய்தி வருது. உடனே புஷி ஆனந்த் அறிக்கை விடுறார், அதிமுகவுடன் கூட்டணி நாங்கள் பேசவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அதை எழுதுறதில்ல. ஸோ இப்போ விஜய் வந்து உள்ள சிபிஐ விசாரணைக்கு போனார்ல, வெளியே வந்து மீடியா முன்னாடி என்னை இப்படி கேள்வி கேட்டாங்க, நான் பல ஆதாரங்களுடன் தமிழ்நாடு போலீஸ் செய்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறேன். வெளியே வந்து பேட்டி கொடுக்கலாமே, ஏன் பேட்டி கொடுக்கல? பேட்டி கொடுத்துருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல, மீடியாவில் போடுவாங்கள்ல. விஜய் சொன்ன செய்தியை அப்படியே போடலாமே மீடியா, ஏன் நீங்கள் பேட்டி கொடுக்க மறுக்கிறீர்கள்? அப்போ என்னென்னா, உங்களை நீங்கள் கிரில் பண்ணது வேற விவகாரம். நாட் ஓன்லி கரூர், சிபிஐ வந்து இப்படி விசாரிங்க அப்படி விசாரிங்கலாம் வந்து விஜய் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அங்கு விசாரணை அதிகாரிகள் யார் யார் என்பது பேர் கூட வந்து விஜய்க்கு வந்து பரிச்சயமாகி இருக்காது. அவர் ஒரு பேம்பர்ட் சைல்டு. வேற ஏதோ சொல்ல வர்றீங்க, கரூர் பத்தி மட்டும் விசாரிச்சிருக்க மாட்டாங்க, வேற சில விஷயங்களையும் பேசியிருக்காங்கன்றீங்களா? அதுதான் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா விசாரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் செலவு பண்ணீங்களே, இந்த செலவு தொகை யார் கொடுத்தது, எப்படி கொடுத்தார்கள்? உடனே சொல்கிறாங்க, ஆதவ அர்ஜுன் சொல்ல, ஒன்லி சோஷியல் மீடியா, நான் வேறு எந்த பணம் செலவு பண்ண, சோஷியல் மீடியாவுக்கு என்னோட பணத்தை செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். புஷி ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு வந்து திடீரென்று ஒரு தகவல் வரும், இங்கே போய் பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், மதுரை மாநாடாகட்டும், நாமக்கல் பொதுக்கூட்டம், கரூர், எதுவாக இருந்தாலும் இங்கே போய் பணத்தை வாங்கிங்க. அப்போ பந்தலுக்கு பில் கிடையாது, சேருக்கு பில் கிடையாது, ஸ்டேஜு, மைக் செட்டு, லொட்டு லொஸ்க்கு எதுக்கும் பில் கிடையாது. பணம் லிக்விடாக வரும், நாங்கள் பில் செட்டில் பண்ணுவோம், பணம் செட்டில் பண்ணுவோம், பில் வாங்க மாட்டோம். அப்போ இந்த பணம் எப்படி வருகிறது, யார் கொடுக்கிறார்கள், இதான் கேள்வி. இப்போ சிபிஐக்கு ஏன் இந்த விசாரணை அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. காரணம், இன்னும் 2-3 நாட்கள் கழித்து ஐடி விசாரணை நடக்கலாம், டிஆர்ஐ விசாரணை நடக்கலாம், விஜய் வீட்டுக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம், என்ன விசாரணை வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ இந்த இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சு நீதி வென்றதுன்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே நீதி வென்றதுன்னு தாவேகா குதூகலிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அதனுடைய உஷ்ணத்தை இப்போ உணர தொடங்கி இருக்கிறாங்க. சொன்னேன், யாரோ விரித்த வலையில் இவர் சிக்கிக்கொள்ளவில்லை, இவர்களே வலை விரித்து கொண்டார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இந்த சிபிசிஐடி விசாரணை வந்து வைத்திருந்தால், ஒருவேளை நான் எப்படி சொல்கிறேன், திமுக அரசாங்கம் பயந்து விட்டது, அல்லது விஜயை பெரியாளாக்கக்கூடாது இப்படி நினைத்து கொண்டு விஜய் பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கலை, விஜய் வந்து நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவராக இருந்தது. ஆனால் இங்கே அவசரப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தால் ஏதோ நடந்துவிடும், நடக்கக்கூடாது, நடந்துடும் சொல்லி போய் சிபிஐ விசார் அங்கே போய் கேட்டீங்க டெல்லியில். சார், படத்தை வெளியிட விடலை, நீங்கள் வந்து டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, கிடுக்குப்பிடி பல மணி நேரம் காக்க வைக்கிறீங்க, தனி விமானம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது இருக்குது, கட்சியினர் எல்லோரையும் விசாரிக்கிறீங்க, ஆலோசகர்களை விசாரிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறபடி ஐடி வரலாம், அடுத்து வந்து டிஆர்ஐ வரலாம், மற்றவங்க வரலாம் அப்படின்றதெல்லாம் நடக்குமானால், அவர் படமும் வெளியாகலை, டெல்லியோடைய ஒடுக்குமுறைக்கு விஜய் ஆளாகிறாருன்னு ஒரு அனுதாபம் வராதா? இல்லை, அது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் அரசுன்னு அவர் விமர்சனம் பண்ணுறாருல, ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் என்னைய வந்து ஒடுக்குது அப்படின்னு அவர் சொன்னால் ஒரு சிம்பத்தி வராதா? நீங்கள் அப்படி நினைக்கலாம், எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க, நாளைக்கு மீடியா கூட அப்படியே எழுதும், ரசிகர்கள் அப்படி தான் கொந்தளிப்பார்கள். இப்போ இதுவரை நடந்த விசாரணையில் சின்ன சின்ன விஷயங்களை சிபிஐ லீக் செய்கிறது, ஆதாரத்தோடு லீக் செய்கிறது. எப்படி நம்பிக்கை அவர் மேலே வந்து இது வரும், ஐயோ பச்சாதபம் வரும், எப்படி வரும்? அவர் என்ன சொல்கிறார், அந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார், போலீஸ் வந்து 2-3 கிலோமீட்டருக்கு முன்பாக உள்ளே ஏறி ஒரு டிஎஸ்பி உள்ளே வரார், சார் அங்கே போகாதீங்க, க்ரௌட் அதிகமாக இருக்குது, இங்கே பேசிடுங்கன்னு சொல்கிறார். அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் எதில் இருக்குது? தமிழ்நாடு போலீஸ் கொடுக்கல, அந்த விஜயோட கேபினில் இருக்கிற கேமரா ரெக்கார்டாக இருக்குது. அந்த கேமராவுடைய சர்வரில் போய் சிபிஐ எடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்தது வந்து எடிட்டர் வெர்ஷன். தமிழ்நாடு போலீஸில் அஸ்ரா காருக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்ட போது இவர்கள் கொடுத்தது பென்ட்ரைவ் எடிட்டட் வெர்ஷன். அவங்க வந்து சிபிஐ எடுத்தாச்சு.
அதில் டிரைவர்கிட்ட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஓட்டுப்பா வண்டியை சொல்லியாச்சு, பவுன்சர் சொல்லியாச்சு, அவங்களுக்கு கூட இருந்த சிஆர்பிஎஃப் போலீஸ், ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸ் சிஆர்பிஎஃப் சொல்லியாச்சு. எல்லோரும் விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். இதை லீக் பண்ணாங்கன்னா பச்சாதாபம் வருமா, எது உண்மைன்னு தெரிய வருமா சொல்லுங்க. லீக் பண்ணாமலா நீங்க பேசுறீங்க? அதனால தான் சொல்ல வரேன், வரும். இப்போ சொல்றாங்கல்ல வந்து டெல்லி கிடுக்குப்பிடி போடுகிறது, ஜனநாயகம் படத்தை தடை செய்கிறது, எல்லா விவகாரத்தையும் தாண்டி இந்த சாவுக்கு யார் காரணம்? அவர் சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம், தமிழ்நாடு அரசு சரியா செய்யல. இது இந்த விசாரணை வளையத்தில் இது குற்றவாளி இவர்கள் தான் சொல்லி அந்த கட்சியின் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் விஜய் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால், ஏன்னா பிப்ரவரி மாத இறுதிக்குள் குற்றப்பத்திரிகை ஒரு 3 மாசம் தான் சார் இருக்கு மொத்தமே தேர்தலுக்கு. அது பரவாயில்ல. இப்போ 20 ஜனவரி 20 பிப்ரவரி எண்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும், மார்ச் 20லயோ இறுதியிலையோ ஏப்ரல் மிட்லயே தேர்தல் முடிஞ்சிடும். மொத்தமே 3 மாதம் கூட இல்லை. விஜய் எக்ஸ்போஸ் ஆக போறாருன்னு சொல்றேன். நான் வந்து விஜய் வந்து எக்ஸ்போஸ் நான் பண்ண போறதா சொல்லல, அவருடைய செய்த தவறுகளை அவரே எக்ஸ்போஸ் செய்து கொள்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.